இதற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மண்டல தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள், மக்களுடன் நேரடி சந்திப்பு முதலமைச்சர் உத்தரவுங்க. மக்களுடன் முதல்வன் ஸ்கீம் வந்து ஏற்கனவே நம்ம நகர்ப்புறத்தில் நடந்தாலும் இந்த வாரம் இன்னும் நம்ம மாநகராட்சி எல்லா பயன்தரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கும் ஆணையர் அவர்களே மற்றும் மாநகராட்சி அதாவது ஐசன் கமிஷனர் சுகாதார ஆய்வாளர் அனைத்து பணியாளர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, பொதுமக்களே வணக்கம். இந்த உடனடியாக அதாவது பேர் மாற்றம் தண்ணீர் வேணுனாலும் சரி என்னன்னாலும் உடனடியாக எல்லாமே பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தெரியும், எல்லா சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இது போக நிறைய அதாவது புதியதாக சாலை வசதி வேண்டியது வரைக்கும் இந்த மண்டலத்தில் வந்த மனு பார்த்தீங்கன்னா 360 பார்த்தீங்கன்னா 81% விட்டாச்சு. சாலை மட்டும் ஒரு 65 கொடுத்துருக்காங்க. புதியதாக சாலை அது மண் ரோட எர்த்தன் ரோடாக இருக்குது. ஒரு அடுத்த வருஷத்துக்கு அலாட்மெண்ட் ஸ்கீமில் இதை 4 மண்டலத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். ப்ரியாரிட்டி அடிப்படையில் அதை மக்கள் நேரடியாக கொடுத்த மனுவில் மட்டும்தான் 4 மண்டலத்துக்கு எடுத்து அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி மழை நேரத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சோனில் தான் நம்ம கோரம்பலத்தில் கடம்பூர், கயத்தாறு, கழுகுமல்லேருந்து எந்த தண்ணி வந்தாலும் சவுத் சோன் வழியாக தான் கிராஸ் ஆகுது. அதுக்கு பணியாற்றினேன். அது நம்ம மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இந்த பகுதியை சேர்ந்த ஆணையர்களுக்கு நம்மளோட ஆஃபீஸர்லாம் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்ததுனால கரையே உடையலை. இது வரைக்கும் கரை உடஞ்சி உடனே எல்லா இடம் போயிடும். 55, 56, 57, 53, 58 இந்த வார்டெலாம் ஈஸியாக கடைக்கு போச்சு. அதுக்கு முள்ளக்காடு ஊர் வழியாக போனாலும் ஒரு சைடு ஸ்பிக்கு இப்போதைக்கு மாநகராட்சி எழுதியருக்கு பின்னாடி முள்ளக்காடு பஞ்சாயத்து வழியாக போனாலும் நிறைய ஆளாக இருந்தாலும் அதுலேயும் ஓட சிறுசாக இருந்தது. அதுவும் பெருசாக்கப்பட்டுள்ளது. பெருசாக்கப்படுறதுனால ஆழத்துக்காரங்களுக்கு நல்லது, விவசாய சங்கத்துக்கு நல்லது. நம்மளுக்கு தண்ணி நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். இப்போ மக்கள் தொந்தரவு இல்லாமல் இருந்தாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவு பண்ணுங்க. நம்ம முதலமைச்சர் வருகையை விட்டு அது சவுத் சோனாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியில் மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலத்துலாம் அந்த போகிற ரூட்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் நடக்கிற இடமா இருக்குது. அதை நான் ஆணையாளர்களும் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். சாலையில் ஏறனால தான் லேட் ஆகிட்டு, ஏன்னா காலதாமதம் சொல்லி சொல்கிறேன். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. செடி ட்ரிம் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே முள்ளே தெரியக்கூடாதுன்னு இருக்கோம், ஓடமரமே அதை அப்புறப்படுறதுக்குள்ள ரெடி எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கல்ட்ரேட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இபி காலனி, நியூ சுந்தர் நகர் டவுன் லிமிட் இப்போ இருந்தாலும் பக்கத்தில் ஐயனடுக்கு நேராக கல்ட்ராய்ஸ் பக்கத்தில் வழியாக வந்தது. அது நிறைஞ்சி அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஃபிஷரிஸ் காலேஜ் முன்னாடியே தனியாக நம்ம கோரம்பலத்துக்கு சேனல் இருந்தாலும் நிறைய தண்ணி வந்ததுனால நம்ம தூத்துக்குடி நகருக்குள்ளே போகிற பக்கலோட வழியாக கிராஸ் ஆச்சு. அந்த எம்டி பிளாட்டில் நிற்கிற தண்ணி இப்போ உள்ள கிரவுண்ட் லெவலும் ஒன்று, சாலையில் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் எடுத்து விட்டாச்சு. இன்னும் மழை இருக்குது, 28 இருக்குது, 30, 31 இருக்குது, கண்காணிப்பில் இருக்கும். அதுக்கும் சங்கரபுரிக்கு நடுவில் உள்ள தண்ணி வந்ததுனால அந்த பகுதியில் தண்ணியெல்லாம் நம்ம போட்டு ட்ரெயின் வழியாக போயிட்டு இருந்தது. அது போக எம்டி பிளான்ட் இதோட அதிகம் அங்கே ஜாஸ்தி, அதில் நிறைய கட்டி அதே சர்ப்ளஸ் இருந்ததுனால ஒரு 5 சாலை முங்கி இருந்தது. அதையும் நம்ம 2வது நாளில் சரி பண்ணி எடுத்து விட்டோம். இருந்தாலும் வருகிற மழை வந்தாலும் அதுக்கு ரெடியாக தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மனு வாங்கப்படுகிறது. நன்றிங்க.